இப்போ அதுவே வந்து நான் ஒரு முதல் ஒரு 5 படம் ரொமான்டிக் காமெடியாவோ இல்லை ஒரு பேய் படமோ எடுத்து கொஞ்சம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாவோ மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு என்னோட 6வது படம் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த கேள்வி வராதுன்னு சொல்ல வரீங்க. மேபி அப்படி எடுத்துக்க மாட்டாங்களோ? இல்லை சார், நீங்கள் 50வது படம் அப்படி பண்ணாலும் நீங்கள் யாராக இருக்கீங்கிறது தான் இங்கே கேள்வி. பரியரும் பெருமாள் அவர் சொல்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், கிரியேட்டராக இல்லாமல் தனி மனிதனாக சொல்ல வரீங்க. நீங்கள் பிறப்பு அடிப்படையில் நீங்கள் யாராக இருந்து எதை சொல்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. உங்கள் சாதி என்னன்னு பார்த்து தான் இங்கே பாராட்டுவேன். இளையராஜா சொல்கிற மாதிரி சாதி என்னன்னு பார்த்துட்டு தென்றல் வந்து நம்மளை தீண்டுமா அப்படின்னு கேட்குறது. தேசம் என்னன்னு பார்த்துட்டு இங்கே மழை வந்து பெய்யுமான்னு தான் அவர் கேட்குறாரு. ஆனால் இங்கே சாதி என்னன்னு பார்த்துட்டு தான் பாராட்டுறாங்கிறதுல. ஆனால் அது அப்படி ஒரு செட் ஆஃப் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் எனக்கு இது மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு வந்து மாறிக்கிட்டே தான் சார் இருக்குது. இன்றைக்கி 60 வருஷத்துக்கு முன்னால் இன்றைக்கி சாதி பேரை போட்டுக்கிட்ட ஊர் தான் இது. ஆனால் இந்த 70 வருஷத்தில் இன்றைக்கி நம்ம ஊருக்குள்ளே இப்போ அந்த ஷோலேயே நீங்கள் பார்ப்பீங்க, என் பேர் இது இந்த சாதின்னு சொல்லும்போது எல்லாரும் அங்கே சிரிக்கிறாங்க. ஃப்ரம் இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி எல்லாரும் சிரிக்கிறாங்க வச்சுங்களேன். இது நீங்கள் வந்து வேற ஒரு ஊரில் பார்க்க முடியாது. நீங்கள் கேரளாலையோ நார்த்லேயோ அங்கே வந்து சாதாரணமாக சர்மாக்களோ மேனன்களோ நாயர்களோ இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா இங்கே பெரியார் இருந்தார், அங்கே இல்லை. ஆமாம், அது ரொம்ப முக்கியமான இம்பேக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுபோல் நம்ம வந்து மாறிட்டே தான் இருக்கோம்.